வத்தல் குழம்பு. சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சிருக்காங்க. வத்தல் குழம்பு. இது வந்து புளி ஊற வச்சுருக்காங்க. மாங்காய் வத்தை. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வத்தலெல்லாம் ஊற வச்சு எண்ணெயை போட்டு இறக்கிட்டாப்புல. இது ஸ்பெஷலாக ஒரு ஏதோ போட்டு வறுத்து வச்சுருக்காங்க. என்னங்க அது என்னன்னு தெரியலையா? மல்லி, மிளகு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. வத்த குழம்புக்கு மசாலா இங்கே வதக்கி ஆகுது. இங்கே பாருங்க எப்படி வதக்குறாப்பா மட்டும் பாருங்கப்பா. ஆற வச்சாது இது வதக்க இது சும்மா போட்டு வறுத்தாச்சு. இப்போ ஆற வச்சு இதை அரைக்கணும். போது இந்த வத்தையை வதக்கிட்டு தனியாக எடுத்து திரும்பி ரிட்டர்ன் வச்சிடணும். கட் பண்ணி எடுங்க. வத்தலை எடுத்தாவது வத்தலை எடுத்து வறுத்ததை எடுத்து வச்சாவது. கடுகு போட்டாவது. கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு நார்மல் சைஸு பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கு. தக்காளி வெட்டிகிட்டு இருக்காப்புல. தக்காளி, வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குப்பா. இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம் வதங்கின பிறகு இதில் சின்ன வெங்காயமும் ஒரு 20-25 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, ஒரு பல்லுனா ஒரு முழு பூண்டு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி வத்த குழம்பு வச்சாவது. அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சாவது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வறுத்து வச்சிருந்துச்சுல்ல பருப்பு, துவரம்பருப்பு, மிளகா எல்லாம் போட்டு அதோடைய அரைச்சி வச்சாச்சு. இதுக்கு வத்த குழம்புக்கு மசாலா. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூனு. வதக்கினோடனே வத்த குழம்பு மாதிரி வந்துட்டு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு. இப்போ வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்தாச்சு. இப்போது வதக்கியாவது. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றி அது கரைச்சி வச்ச புளி தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும் வத்த குழம்ப. இப்போ எண்ணெய் மிதங்கி வந்தோடனே எண்ணெய் விட்டோடனே இந்த வத்தெல்லாம் வதக்கி வச்ச வத்தெல்லாம் சேர்த்துட வேண்டியதுதான். 2 ஸ்பூனு அரைச்சம்ல அந்த மசாலாவை ஆட் பண்ணியாவது. இதில் சேர்த்தாவது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுவையாக இருக்கிறதுக்கு நாட்டு வெல்லம் 1 ஸ்பூன் சேர்த்தாவது. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய்ங்க. அருமையான வத்த குழம்பு ரெடிங்க.